ஹை டெக்கீஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி லெஸ் ஆகாமல் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்கேவி டூல்னிக்ஸ் வச்சு எப்படி நம்ம ஃபைல் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதோட மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஆடியோவில் தேவையான ஆடியோ மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது தான் அந்த ஒரு டெக்னிக். ஸோ அதனால கம்மியாகிற ஃபைல் சைஸ் தான் அது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடியோ ஃபைலை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது குவாலிட்டி லாஸ் ஆகாமன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹேண்ட் பிரேக் 1.7.2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் விண்டோஸ் 7 மேக் ஓஎஸ் லினக்ஸ் இதுக்கெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே அதர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக் ஓஎஸ் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனாக இருந்தால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10ன்றதுனால டவுன்லோட் ஹேண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லி இந்த பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஓகே இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் 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 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டராக இம்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் தனியாக இம்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரிஜினல்னு சொல்லி இப்போ நான் இந்த ஜிகர் தண்டா டபுள்எக்ஸ் படத்தை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்ட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1080p மூவி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்தோடனே ஃபாஸ்ட் 1080p 30 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரீசெட் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்த ப்ரீசெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீசெட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது மேக்ஸிமம் ஒரு 50 ப்ரீசெட் கிட்ட இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் 1080p இதே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம டிஃபால்ட்டே வச்சுப்போம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோ வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி இதை கேட்கும். ஸோ MP4னா MP4னு கொடுத்துக்கோங்க. எம்கேவி வேணுன்னா எம்கேவி வெப்எம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP4 ஓகே தான். ஸோ அதனால் MP4 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஆப்டிமைஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு தேவையில்லாத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஒருவேளை உங்களோட வீடியோவில் ஏதாவது ஃபில்டர் ஆட் பண்ணணும்னா இது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு தேவையில்லாத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் மூலயமா தான் நம்மளோட ஃபைல் அதாவது நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆக போகுது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா FPS ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் சோர்ஸ்னு சொல்லி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரேம் ரேட்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 22 RFல இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஓகே தான். 1080pக்கு 22 ஓகே தான். பட் நீங்கள் 20 வச்சாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த சைடு கொண்டு போக குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதேமாதிரி ஃபைல் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவே நீங்கள் ரிவர்ஸில் இந்த சைடு கம்மியாக வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து 51ல் நிற்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு வீடியோ. ஸோ நமக்கு நம்மளோட ஃபைல் என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டிக்கு நம்ம தேவை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 23 அப்படி இல்லைன்னா 22 இது வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 23 வச்சுக்கிறேன். அப்படி நீங்கள் இது வந்து கான்ஸ்டன்ட் குவாலிட்டி வேணாம்னு நினச்சிங்கன்னா கீழே ஆவரேஜ் பிட்ரேட்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பிட்ரேட்டுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட் குவாலிட்டியே ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ என்கோட ப்ரீசெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஃபைல் ரெடி ஆக போகுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம், ஸ்லோவர், வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது.
ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டுன்னு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்லோ வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ வச்சா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியோட கம்ப்ரஸ் ஆன வீடியோ உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஃபாஸ்ட்டுன்னு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கும், ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால் நம்ம ஸ்லோவுன்னே வச்சுப்போம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்ரேட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 64 பிட்ரேட் தான் இருக்குன்னா நீங்கள் 64 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 160 டிஃபால்ட்டாக இருக்கிறதே 160 அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு சப்டைட்டில் சாப்டர்ஸ் இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லாது. இப்போ நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மாடிஃபைட்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீசெட்டை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம், அதனால தான் பக்கத்தில் மாடிஃபைன்னு இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவ் நியூ ப்ரீசெட்னு கொடுத்து இந்த இடத்துல நேம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீசெட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரீசெட் எதுவும் சேவ் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி இருக்கும் கொஞ்சம் சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 சீன்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த 10 சீன்ஸில் எந்த சீன்ஸ்லேருந்து உங்களுக்கு வேணுமோ அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீன் நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணுமோ அந்த சீன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சீன் நான் ப்ரிவியூ பார்க்க போகிறேன்னா எத்தனை செகண்ட்ஸுக்கு நான் ப்ரிவியூ பார்க்க போகிறேன்னு சொல்லி டியூரேஷனில் இருக்கும். ஸோ 60 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 45 செகண்ட்ஸ், 120 செகண்ட்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து 30 செகண்ட்ஸை கொடுத்துப்போம். கொடுத்துட்டு என்கோடு ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபைல் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு 30 செகண்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை போய் பார்க்க போகிறது கிடையாது, டேரெக்டாக நம்ம வந்து என்கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் பண்ணதுக்கப்புறம் மேலே ஸ்டார்ட் என்கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே என்கோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வீடியோஸ்லேயே ஸ்டோர் ஆகட்டும்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பேத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க இந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபைலை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக வீடியோஸ்லேயே ஸ்டோர் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்ட் என்கோடு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டைம் ரிமைனிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ நேரம் இது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷோ ஆக போகுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்தோடனே தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கம்ப்ரஸ்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலோட வீடியோ ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்ப்போம். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ். ஓகே, ரெண்டுமே பக்கத்தில் வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 4.15 ஜிபியிலேருந்து 3.49 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 650 MB கிட்ட வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரிஜினலுக்கும் கம்ப்ரஸ்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் TKG.